ஹே காய்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2026 இந்த இயர்ல தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வச்ச எல்லா எக்ஸாம் அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இருந்து இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸ் வந்து 4 கொஸ்டினாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினுமே நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, கரெக்டா ஆன்சர் எழுதிடணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்ல நம்ம புக்கை வச்சு லைன் பை லைனா படிச்சு எதெல்லாம் கிரியேட்டிவ் ஒன் மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். இது வரைக்கும் 4 வீடியோஸ் போட்டோம். இதுல 5th யூனிட்டோட வீடியோ வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? 5th யூனிட்ல ஃபர்ஸ்ட் பன்முக கலைஞர். இதுல நமக்கு எதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, நமக்கு இதுல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்கு. உங்களுக்கு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க இருக்கு பாருங்க. ஆ, கலைஞர் கருணாநிதி பிறந்த ஊர் எது அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்குவளை அப்படிங்கிற சிற்றூர். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்குவளை அப்படிங்கிற சிற்றூர்ல தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்தாரு. ஓகேங்களா? ஆம், அடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்களின் பெற்றோர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முத்துவேல் அஞ்சுகம் அம்மையார். முத்துவேல் அஞ்சுகம் அம்மையார். ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வாருங்கள் எல்லோரும் போருக்குச் சென்றிடுவோம் அப்படிங்கிற பாடலை முதல்ல முழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். இளமை பருவத்திலேயே கலைஞரை தன் கருத்துக்களால் ஈர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டா தந்தை பெரியார். ஓகே, தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். ஓகே, இளைய தலைமுறையே எழுவாய், செய்யப்படும் பொருள் பயனிலையேல் எவ்விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன்காண ஆழ உழுவாய். இந்த வாக்கியத்தை சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். ஓகே, கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய முதல் நாடகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பழனியப்பன். ஓகே, கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய முதல் நாடக நூல் எது அப்படின்னு நாடகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் பழனியப்பன் தான். ஓகேங்களா? இங்க பாருங்க, காகிதப்பூ என்னும் நாடகங்களை என்னும் நாடகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் கலைஞர் கருணாநிதி தான். அதே மாதிரி சாம்ராட் அசோகன் என்னும் நாடகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் கலைஞர் கருணாநிதி தான். உம், கலைஞர் கருணாநிதி எந்த நாடகத்தில் மாணவ தலைவராக நடித்தார்? ஓகே, எந்த நாடகத்துல வந்து மாணவர் தலைவராக நடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்குமேடை அப்படிங்கிற ஒரு நாடகத்துல தான் ஃபர்ஸ்ட் தூக்குமேடை அப்படிங்கிற ஒரு நாடகத்துல தான் எம்.ஆர். ராதாவோட வேண்டுகோளுக்கு இணங்க அவர் வந்து நடிச்சாரு. அதற்கான பாராட்டு விழால தான் இவருக்கு கலைஞர் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்லாருமே அவர் கலைஞர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எந்த படத்திற்காக முதலில் முழு வசனத்தையும் கலைஞர் கருணாநிதி அவர்களே எழுதினார் அப்படின்னு கேட்டா ராஜகுமாரி. ஓகேங்களா? இதுக்கடுத்து பராசக்தி என்னும் படத்திற்காக திரைக்கதை வசனம் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். காகித ஓடம் கடலலை மேலே இந்த பாடல் எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டாலும்
கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அதுக்கப்புறம் இந்த டேபிள் வந்து சாரி, இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கலைஞரின் கதை, வசனங்களின் பகுத்தறிவு பேசிய படங்கள். அதாவது கலைஞரோட கதை வந்து வசனங்களோட பகுத்தறிவு பேசக்கூடிய படங்களா இருக்குமா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன், மூணுத்துல ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, பாத்துக்கோங்க. சமூக கருத்துக்களை பேசக்கூடிய படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேசக்கூடிய படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணமகள், ராஜா ராணி, இருவருள்ளம், பாசப்பறவைகள். இதெல்லாமே அரசியலை பத்தி பேசுறது வந்து பாத்தீங்கன்னா புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசிலங்குமாரி, வண்டிக்காரன் மகன். இலக்கியம் பேசிய படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிமன்யு, பூம்பகர், ஒளியின் ஓசை. இதெல்லாமே அவரோட சிறப்பு வாய்ந்த கதைகள் அமைந்த படங்கள் தான். ரொம்ப ஃபேமஸான ஒரு டயலாக் பாருங்க. பொறுத்தது போதும் மனோகரா, பொங்கி எழு. இந்த வசனத்தை எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி தான். அதே மாதிரி இங்க இருக்கு பாருங்க. மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்று கிளம்பி விடுகிறது. பூம்புகார் படத்துல இருந்த வசனம். இதை எழுதுனதும் கலைஞர் கருணாநிதி தான். மாணவ நேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டா கலைஞர் கருணாநிதி அவர்களது தான். திராவிட நாடு என்னும் இதழில் ஆஹ், முதல் கட்டுரை தன்னுடைய முதல் கட்டுரையை எந்த இதழில் வந்து வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட நாடு அப்படிங்கிற இதழில் தான். அதே வருஷத்துல பாருங்க முரசொலி வெளியீட்டு கழகம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். முரசொலி வெளியீட்டு கழகம் என்னும் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் சரி, இல்ல கலைஞர் அவர்கள் தொடங்கிய கழகம் எது அப்படின்னு கேட்டாலும் நம்ம எழுதலாம். முரசொலி வெளியீட்டு கழகம்னா கலைஞர் தொடங்கினாரு, இல்ல கலைஞர் தொடங்கிய கழகம் எது அப்படின்னு கேட்டா முரசொலி வெளியீட்டு கழகம் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து முரசொலி அப்படிங்கிற ஒரு ஏட்டு வந்து கையெழுத்து இதழா வெளியிட்டார். ஓகே. கலைஞர் தான் எழுதிய கட்டுரைகளை டேஷ் என்னும் புனைப்பெயரில் வெளியிட்டார் அப்படின்னா சேரன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சேரன் என்னும் புனைப்பெயரில் வெளியிட்டார். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. கயிற்றில் தொங்கிய கணபதி என்னும் கட்டுரை நூலை எழுதியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அப்ப அவரோட வயசு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 22 தான். தொல்காப்பிய பூங்கா என்னும் இலக்கண நூலின் ஆசிரியர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். வேற வந்து பாத்தீங்கன்னா ஓகே, அறிஞர் அண்ணாவின் இறப்பிற்காக இரங்கற்பாவாக பாடிய பாடல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த பாடலை கொடுத்துட்டு இது யாருக்காக பாடியதுன்னு கேட்கலாம், இல்லைன்னா இதுல என்ன பாவாக இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி இதை விட நமக்கு வேற எதுவும் பெருசா வந்து நமக்கு 1 மார்க்ஸ் இருக்காது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற கூற்ற அப்படிங்கிற கூற்றுப்படி வாழ்ந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். ஓகே, கலைஞர் கருணாநிதி லெசன்ல இருந்து நமக்கு அவ்வளவுதான் இருக்கு. அடுத்து கம்பராமாயணம். கம்பராமாயணத்தோட ஆசிரியர் கம்பர், நமக்கு தெரியும் இல்லைங்களா? இதுல பாருங்க, சொல்லும் பொருளும்ல தாது அப்படிங்கறதோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா மகரந்த தூள். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எலினி அப்படின்னா திரைச்சீலை. கிரியேட் 1 மார்க்ஸ். இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெய்யோன் அப்படின்னா சூரியன். அடுத்து ஓகே, அவ்வளவுதான். ஓகே. கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம் என பெயரிட்டார். கம்பர் தான் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் எதுன்னு கேட்டா ராமாவதாரம்.
கம்பராமாயணம் டேஸ் காண்டங்களே உடையது அப்படின்னா 6 காண்டங்களே உடையது. கல்வியில் பெரியவர் யார் அப்படின்னா கம்பர். ஓகே. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என புகழப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாலும் கம்பர் தான். ஓகேங்களா, இதெல்லாம் நமக்கு கேட்கக்கூடியதுதான். அதுக்கப்புறம் கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரித்த வள்ளல் யாரு? திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். ஓகே. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய நூல் பேர்கள் இருக்கு பாருங்களேன். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது. இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு இதன் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். யாரு? கம்பர் தான். பாய்ச்சல் நமக்கு வந்து துணைப்பாடம். இதுல இருந்து 1 மார்க் எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் நூல்வெளியில ஆசிரியரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். தக்கையின் மீது 4 கண்கள். இந்த நூலோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சா கந்தசாமி. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விசாரணை கமிஷன் என்னும் நூலுக்காக என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சா கந்தசாமி. அதுக்கப்புறம் சுடுமண் சிலைகள் என்னும் குறும்படத்திற்காக அனைத்துலக விருதையும் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டாலும் சா கந்தசாமி. இது இல்லாம பாருங்க, சூரிய வம்சம், சாந்தகுமாரி ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாலுமே நமக்கு வந்து சா கந்தசாமி தான். தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த அகப்பொருள் இலக்கணம். இதுல இருந்து நமக்கு 1 மார்க் கேட்கறதுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திணை என்பது யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா, திணை என்பது ஒழுக்கம் எனப்படும். அகத்திணைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்திணைகள்னா 7 வகைப்படும். அன்பின் 5 திணைகள்னா தான் 5. ஓகே. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறது அன்பின் 5 திணைகள். ஓகே. அதுவே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதோட கைக்கிளையும் பெருந்திணையும் சேர்ந்துருச்சுன்னா அது அகத்திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்திணைகள் 7, அன்பின் 5 திணைகள் 5. ஓகேங்களா. குறிஞ்சி அப்படிங்கிறது மலை சார்ந்த பகுதி, முல்லைங்கிறது காடு, மருதம்ங்கிறது வயல். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெய்தல் கடல் சார்ந்த பகுதி, பாலைங்கிறது சுரம் சார்ந்த பகுதின்னு சொல்லலாம், இல்லைன்னா மணல் சார்ந்த பகுதின்னு சொல்லலாம், இல்லையா சிம்பிளா பாலைவனம் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே பெரும்பொழுதுகள் பாருங்க, கார்காலம் அப்படின்னா ஆவணி புரட்டாசி. நம்ம இங்க இருந்து வரலாம், முன்பனி காலம்ல இருந்து எடுத்துக்குவோம். ஓகே, சாரி, இளவேனில் காலம்ல இருந்து எடுத்துக்கும். இந்த 6 காலங்களை வரிசை எழுதிக்கோங்க. கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். அதாவது கார்ல போறாங்க, குளிர் அடிக்குது, முன்னாடியும் பனி பொழியுது, பின்னாடியும் பனி பொழியுது. அதனால விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் லேசா வெயில் அடிக்க ஆரம்பிக்குது, அப்புறம் நல்லா பயங்கரமா வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. அதான் கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இந்த 6 ஆர்டர் சொல்லிடலாங்களா? தமிழ் மாதங்கள் 12 நமக்கு தெரிஞ்சுன்னா இந்த இளவேனில் காலம் இருக்கு இல்லைங்களா, அதுல இந்த சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி ஆர்டர் எழுதிட்டு வந்துட்டா போதும் நமக்கு. ஓகேங்களா. இப்போ இதுவும் நம்ம படிச்சுக்கலாம். 1 மார்க் கேட்டால் நம்ம ஈஸியாக எழுதிடலாம், கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் இந்த டைமை வச்சு நமக்கு எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல் கூட்டல் பாடு அப்படின்னா, எல்னா ஞாயிறு, பாடுனா மறையும் நேரம். அப்போ சூரியன் மறையும் நேரம் தான் ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. இது மேபி பொருள்ல கேட்கலாம். ஓகே. அடுத்து சிறும்பொழுதுகள் பாருங்க. குறிஞ்சி திணைக்குரிய சிறும்பொழுது அப்படிங்கிறதுனா யாமம். முல்லை நிலத்துக்கு இருக்கக்கூடிய சிறும்பொழுது அப்படிங்கிறது என்னன்னா மாலை. மருதத்துக்கு வைகரை, நெய்தலுக்கு ஏற்பாடு, பாலைக்கு நண்பகல். இது எப்படி ஞாபகத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் பாருங்க. யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை, யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை. யானா யாமம், மானா மாலை தான், வைனா வைகரை, ஏனா ஏற்பாடு, நானா நண்பகல். இது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 5 நம்ம ஆர்டர் எழுதிட்டா யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மைங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. இதை விட்டோம்னா இந்த உரிப்பொருள், குறிஞ்சி திணைக்குரிய உரிப்பொருள் அப்படின்னா தலைவனும் தலைவியும் காணல். அதாவது புணர்தல் நிமித்தமும், இதுதான் நமக்கு வேணும். புணர்தல் நிமித்தமும். முல்லைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருத்தல் நிமித்தமும். மருதம்க்கு ஊடல் நிமித்தமும். நெய்தலுக்கு இரங்கல் நிமித்தமும்.